ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி ஒரு கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு கப்பலுக்கு இடையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஹஸ்பண்ட் தான் இதை கொண்டு வந்தார் விஷயத்த. என்னென்னு சொன்னால், எப்பயுமே தன்னை வைஃப் தன்னை மட்டம் தட்டி கதிக்கிறதாக தான் அவர் சொன்னார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் ஒரு பிளான் பண்ணினா அந்த பிளான் சொதப்பலாக தான் இருக்கும். உங்களுக்கு பிளான் பண்ணவே தெரியா, சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலுமே முற்று முழுதாக தன்னை பிளேம் பண்ணி தன்னை கீழே தள்ளி கதைக்கிற ஒரு பார்ட்னர் தான் அவருக்கு காணப்படுது. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் எல்லா விஷயத்தையும் என் வைஃபுக்காகவும் என் பிள்ளைகளுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பட் வைஃப் எல்லா நேரமும் என் எல்லா பிளான்ஸையும் சரி என் முடிவுகளையும் சரி எப்பயுமே சரியில்லை, பொருத்தம் இல்லை அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கீழே தான் காணப்படுறா. ஸோ உண்மையாகவே நான் என்ன வேலை செஞ்சாலும் பல நேரங்களில் அந்த விஷயங்கள் பிழையாகவும் தவறான முடிவுகளாக தான் காணப்படுது. ஏன்னு சொன்னால் அவள் அப்படி சொல்லுவா அப்படின்ற எண்ணத்திலேயே நான் பயந்து டென்ஷன் ஆகி வேலையை செய்கிற நேரம் எனக்கு அது பிரச்சனையை உண்டு பண்ணுது, எனக்கு அதை சக்ஸஸாக செஞ்சு கொள்ள இயலாமல் போகுது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த விஷயத்த நாங்கள் செஷன் செஞ்சு அது ஓகே, அது ஒரு பக்கம். நான் என்ன பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக லேடிஸ் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும். ஏன்னு சொன்னால், ஆண்கள்ன்றது தன்னை எப்பயுமே தன்னோட ஈகோவை டச் பண்ணுற விஷயங்களில் கை நீட்டினா அவங்களுக்கு உண்மையாகவே அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ள இடர்படுவாங்க. உதாரணமாக அவங்களோட சேலரி விஷயங்கள், அவங்க முடிவெடுக்கிற விஷயங்களை, அடுத்தது மேனேஜ்மெண்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே அவங்க முன்னுக்கு நிற்கணும் என்று ஆசைப்பட்டு ஆக்கள். ஏன்னா ஃபேமிலியோட தலைவர், குடும்ப தலைவர் என்ற அந்த அடிப்படையில் மற்ற தலைமைத்துவத்தை முன்னின்று நடத்துறது என்ற அடிப்படையில் அவங்களோட எல்லா விஷயத்துலையுமே அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ சில சந்தர்ப்பங்களில் சில இடர்பாடுகள் அவங்களுக்கு அதை சரியாக செய்ய முடியாமல் போகலாம். எல்லாரும் மனிதர் தானே. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் லேடிஸ் அதை மொத்தமாகவே அவங்களோட மொத்த முயற்சியையுமே கீழே போட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா அப்படின்னு நாங்கள் சொல்கிற நேரம் அவங்கள அதை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஆண்கள் வர நேரம் தான் ஒரு பெஸ்டான பர்சனாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபேமிலிக்கு ப்ரூவ் பண்ண பார்ப்பாரு. குடும்பத்தோட ஹீரோ அவர், அந்த பிள்ளையோட ஹீரோ அவர். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி நாங்கள் வார்த்தை பிரயோகங்களை கொண்டு பொருத்தம் இல்லாத விஷயங்களை சொல்கிற நேரம் அவங்களுக்கு அது மிச்சம் பாதிப்பை உண்டு பண்ணும். உதாரணமாக பிள்ளையோட முன்னுக்கே நாங்கள் தந்தைய இப்படி சொல்கிற நேரம் அந்த பிள்ளையும் என்ன யோசிக்கும்னு சொன்னால், எங்களோட வாப்பாக்கு இப்படித்தான், எங்கள் தந்தைக்கு சரியான முடிவெடுக்கல, அவருக்கு சரியான முறையில் ஒரு பிரச்சனையை டீல் பண்ணி தீர்வு எடுக்கலான்ற நிலைமைக்கு பிள்ளையும் யோசிக்க வெளிக்கிடும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தந்தையோட பிள்ளைக்கு இருக்கிற கனெக்ஷன் இதனால குறையும், மதிப்பு குறையும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் இந்த லேடிஸ் ஈடுபடுறத குறைச்சி கொண்டா மிச்சம் நல்லம். ஏன்னா இது ஒரு கேஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கி. ஸோ எங்களோட பேச்சுக்கள் நாங்கள் பேசுகிற நேரம் அவங்களோட ஈகோ டச் பண்ணி அதை கேவலப்படுத்தாமல் அதை தகர்த்தெரியாமல் அந்த கண்ணியத்தை குடும்ப தலைவன் என்ற அந்த கண்ணியத்தை அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் முறையான டிஸ்கஷனூடாக அவங்களோட பிள்ளைகளை சுட்டு காட்டினால் சரியான தீர்வுகள் எடுக்கலாம். நாங்கள் எங்களோட கோவத்தை எங்களோட பழிவாங்கல் உணர்வை வித்தியாசமாக வெளிக்காட்ட போய் கடைசியில் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெரிதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படுது. ஸோ நாங்கள் பேசுகிற நேரமும் சரி, தவறுகளை திருத்த போகிற நேரமும் சரி, அவங்களோட ஈகோவை தாழ்த்தாம அவங்கள இன்னும் கீழே போட்டு மிதிக்காம சரியான முறையில் அந்த தவறுகளை சுட்டி காட்டி திருத்துறதுக்கு முடியுமாக இருந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அப்படி செய்வோமாக இருந்தால் இந்த இஷ்யூஸ் எங்களோட லைஃப்களுக்குள்ள வராது. எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் தான் பேஸ்.
ஸோ நாங்கள் முறையான ஒரு டிஸ்கஷனோடாக இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து கொள்ளலுமாண்டா தட்ஸ் பெஸ்ட். அப்படி ஏலா எங்களுக்கு இதை கஷ்டமாக இருக்கு, எங்களுக்கு இதை தாங்கிக் கொள்ளவே ஏலா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான நாடி இந்த பிரச்சனையை சொல்லி அவங்கள்ட்ட எப்படி தீர்வெடுக்கலாம் என்ற டிஸ்கஷனை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் பாதுகாத்து கொண்டா மிகவும் பொருத்தம். அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உட்காந்து கதைக்கிறது மட்டும்தான். கோவப்பட்டு சத்தம் போட்டு இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி அதில் இன்பம் காணாமல் நாங்கள் முறையாக கதைச்சா இந்த பிரச்சனை சுமூகமாக தீரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களோட லைஃப்குள்ளே வார நேரம் யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, முதல்ல ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்கார்ந்து கதைச்சாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.